அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன அமைப்புகள் என்பதை சுருக்கமா பார்ப்போமா? லக்னம் 1, அடுத்தது 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. அந்த 4ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 5, 6, 7, 8 விட்டுருங்க. 9ஆம் பாவத்தில் இருந்தால் 8 வரை பார்த்துட்டோம். 9ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த 4ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தா யாருக்கெல்லாம் 4ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்திலே 9ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறாரோ அந்த ஜாதகர்கள் எல்லாம் உறங்குகிற பொழுதுகளை தவிர ஒவ்வொரு நொடி பொழுதும் படைத்த ஆண்டவனின் திருவடிகளை தொழுது வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட யோகம் 4ஆம் அதிபதி 9 இருக்குங்கிறது படைத்த அந்த நம்முடைய தலைவனாகிய அந்த இறைவனை ஒவ்வொரு இமையின் நொடி பொழுதும் நினைக்கிறது. இப்படி ஒரு யோகம் 9ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்கிறது. ஏன்னா 4ங்கிறது மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான அமைப்புகளை எல்லாம் தர வேண்டிய பொறுப்பு உள்ளவர் அந்த 4ஆம் அதிபதி. 9 திரிகோணஸ்தானம். நான் இந்த 4, 5ல இருக்கிறப்ப சொன்ன 4, 5ல இருந்தாலும் சரி 9ல இருந்தாலும் சரி திரிகோணஸ்தானங்கள் 1, 5, 9. அதுல 5, 9 அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புகள். எந்த ஒரு ஜாதகரா இருந்தாலும் அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் அள்ளி தரக்கூடிய அமைப்புகள் இந்த 5, 9. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 5, 9 மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றங்களையும் உருவாக்கும். அப்பேற்பட்ட மாற்றங்கள் புகழை தரக்கூடியது. ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளை, லட்சியத்தை, அதை வென்றெடுக்கக்கூடிய அமைப்புகளை, இந்த ஒரு அதாவது ஒரு வேகத்தை, இதை செய்யணும், இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய தந்து அதன் மூலம் ஒரு பெரும் ஒரு புகழை, நல்ல வாழ்க்கையினுடைய உயர்வை தரக்கூடிய இடங்கள் இந்த 5, 9. 1, 5, 9. நான் 4, 5 இருக்கிறப்போ அந்த பலன்னு சொல்லும்போது சொல்லியிருப்பேன். 4 விஷ்ணு ஸ்தானம், 5 லட்சுமி ஸ்தானம், அது 9. அதுவும் திரிகோணத்தில் தலைமை திரிகோணம், பெரும் திரிகோணம். யோகத்தில் அதியோகத்தை தரக்கூடிய 9. அப்புறம் அங்க போய் அப்புறம் 4ஆம் அதிபதி இருந்தா அப்புறம் ஒவ்வொரு நொடி பொழுது அந்த ஜாதகர் ஆண்டவனுடைய திருவடிகளில் அடிபணிந்து நினைந்து போற்றி வாழ்த்து வேண்டும். மாணிக்க வாசகராட்ட நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு பாடினார் பாருங்க. அதாவது நமச்சிவாயம்ங்கிற திருப்பெயரே வாழ்கிறார். 5 எழுத்து மந்திரமானது நமச்சிவாயம் இருக்குதே, அந்த நமச்சிவாயம் என்கிற அந்த திருப்பெயர் வாழ்வதாக அப்படிங்கிறார். திருவடிகள் என்கிற திருவருள் வாழ்வதாகிறார். கடவுளுடைய திருவடிகள் இருக்குது. அந்த திருவடிகள் தான் நமக்கெல்லாம் திருவுருளை தரக்கூடியது. சிவனின் படைத்தவனின் திருவடிகள் தான் நமக்கு திருவுருளை தரக்கூடியது. அந்த திருவடிகள் வாழ்வதாக வாழ்க என்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் திருவடி வாழ்கிறார். இமைக்கிற அந்த நொடி கூட, அந்த இமைக்கிற பொழுது கூட என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதவன்டா நீ. ஆண்டவனை பார்த்து நீ வாழ்க. யாரு? என்னை வாழவும் கேட்கல, நீ வாழ்க. கடவுளை போய் இவர் வாழ்த்த வாழ்க, நீ வாழ்க அப்படின்னா அதோட இல்ல. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஒருவனு நீதான்டா, ஒருத்தனு நீதான். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த உயிர்களுக்குள்ளே நீதாண்டா இருக்கிறாங்க. ஒருவன் ஏவன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகனும் நீதான், அநேகனும் நீதான், ஒருத்தனும் நீதான். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்குள்ள வாழக்கூடியவனும் நீதான். இந்த உலகத்தில் எல்லாமும் நீதான் வாழ்கிறார். அந்த மாதிரி 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிறவங்க மாணிக்க வாசகர் மாதிரியே வாழ்கங்கணும். அப்பேற்பட்ட ஒரு யோகம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவங்களும் சரி 9ல் இருக்கிறவங்களும் சரி அப்படி வாழ்த்து பாடணும். அப்பேற்பட்ட சிறந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. இங்க 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிற பொருட்காரத்து பலன்களை சுருக்கமா பார்க்கறதுக்கு முதல்ல உயிர்காரத்தை பத்தி 1, 2 பார்த்துருவோம். உயிர்காரத்தம்னா உறவுகளை குறிக்கிறது. இப்ப 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிறார். 4ஆம் அதிபதி 9ல் இருந்தா 4ஆம் அதிபதி என்னென்ன தரணுமோ அதை தருவாருங்கிறது பொருட்காரத்துவம். சரி, 9ங்கிறது உயிர்காரத்துவம் இல்லைங்களா?
அப்போ அந்த 9ங்கிற உயிர்காரத்துவத்துல இப்போ சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து ஆஹ், 4ஆம் அதிபதி ஆவார். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 4ஆம் அதிபதி. அவர் 9ல எங்க மேசத்தில் இருப்பார். சிம்மத்துக்கு நேர் 7 கும்பம், 8 மீனம், 9ல இருப்பார். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் வருவார். 9ல உச்சமாவார் மீன வீட்டுல. சரிங்களா? அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் அதிபதியாகி 9ல ஆட்சி ஆவார். இப்போ கடக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் வந்து 4ஆம் அதிபதியாகி 9ல குரு பகவானுடைய வீட்டுல மீனத்தில் உச்சமாகிறார். அது உச்சத்தில் உச்ச யோகம். உச்சத்தில் உச்ச யோகம். ரைட். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாகி சுக்கிர பகவான் வந்து துலாமுல ஆட்சியா 9ல் இருப்பார். அதுவும் மிகப்பெரிய யோகம், சிறந்த யோகம். உச்சத்துக்கு அடுத்த அடுத்த நிலையில அது 100% யோகம்னா இது 90% யோகம். ரைட். இது யோகம். சரிங்களா? 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகி துலாமில் இருக்கிறது நல்ல சிறந்த யோகம். உச்சமாகிறது மிகச்சிறந்த யோகம். ஆனா சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆகி 9ல மேசத்துல ஆட்சியாவார் அல்லவா, அதுவும் யோகம்தான். பொருட்காரகத்துவத்தில் சிறந்த யோகம். உயிர்காரகத்துவத்தில் வந்து குருவோடையோ அல்லது ஏதோ ஒரு சுபகிரகத்தினுடைய தொடர்போ செவ்வாய்க்கு கிடைக்கும். ஒரு பார்வையோ ஏதாவது ஒரு வகையில சுபகிரகத்தினுடைய தொடர்பு செவ்வாய்க்கு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியை 9ல் இருந்தால் மட்டுமல்ல, பொதுவாகவே 9ல் வந்து இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனோ, செவ்வாயோ, சனியோ, ராகு கேதுவோ இருந்தாங்கன்னா 9ல் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த அந்த உயிர்காரகத்துவமான தந்தைக்கு சில சங்கடங்கள், சச்சரவுகள் வரும். அப்ப என்ன பண்ணணும்? சுபகிரக தொடர்பு ஏற்படும். சரி, 9ல பாவகிரகம் உட்காந்துட்டாங்க, சுபகிரக தொடர்பு இல்லை, சூரியனுக்கு கிடைச்சது. தந்தை காரகர் அல்லவா, 9 கிடைச்சிடும். 9ல வந்து இந்த மாதிரி சனி, செவ்வாய், ராகு கேது இருந்தாங்கன்னா அங்க சுபகிரக தொடர்பு ஏற்பட்டுறணும். அப்படி இல்லைன்னா 9ல சுபகிரக தொடர்பு கிடைக்கல, சூரியனுக்கு கிடைச்சிடும். தந்தை காரகர், தந்தை ஸ்தானத்துக்கு கிடைக்கணும், தந்தை காரகருக்கு அது கிடைச்சிடும். சரிங்களா? சரி, ரைட் அப்பா, ரைட் தான். செவ்வாய், சனி, ராகு கேது இருக்கிறாங்க, 9ல கிடைச்சிருது. சூரியனே போய் 9ல உட்காருவாரே, சூரியனே உட்காருவாரே. 9ல வந்து சனி, செவ்வாய், மற்ற அசுப கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா, ராகு கேது உட்கார்ந்துன்னா சுபகிரக தொடர்பு வேணும். அல்லது சூரியனுக்கு கிடைச்ச போகுது. 9ஆம் இடத்துல சூரியனே உட்கார போகுது. அதுக்கு என்ன வழி? மங்கை சோதகமானால் கங்கையிலே போய் மூழ்கலாம், கங்கையே சோதகமானால் எங்கே போய் மூழ்குதுங்கிற மாதிரி இருக்கிறதல்லவா. அப்ப கண்டிப்பா, ஏன்னா 9ஆம் இடத்திற்குரிய காரகத்திற்கு காரகரான அந்த காரகரே போய் 9ஆம் இடத்துக்கு காரகரான சூரியன் உட்கார்ந்தா அது காரகோ பாவ டாஸ்தி. ஜோதிடம் அப்படித்தான் சொல்லு. அப்ப கட்டாயமா ஒரு சுபகிரக தொடர்பு கிடைச்சே ஆகணும். கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இவங்கதான் 2 பேரும் கூடையே சுத்தி திரியிறாங்களே, இந்த புதனும் சுக்கிரனும். கூடையே எங்கேயும் போகாம என்னமோ பாடி கார்டு மாதிரி பெரும் பதவியில் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த பூனைப்படை, புலிப்படை மாதிரி, சிங்கப்படை, அந்த படை மாதிரி, இந்த படை மாதிரி இவர் அப்படி 2 அப்படியே சும்மா பாடி கார்டுக்கு அப்படியே ஒரு செக்யூரிட்டி மாதிரி புதனும் சுக்கிரனும் கூடையே சூரியன் கூட தெரியுவாங்களா. அப்படி ஏதோ வகையில் சுக்கிரனுடைய கூட சேர்ந்து இருக்கும் போது அந்த சுபகிரக தொடர்பு கிடைச்சிடும். அப்புறம் ஆண்டவனுடைய புண்ணியம் இருந்துச்சுன்னு வைங்க, அதான் ஊழ் வினை இருந்துச்சுன்னா எங்கே வந்து குரு பார்த்துருவார். அப்போ அது சரியாயிரும். சரிங்களா? இது உயிர்காரகத்துவம். பொருட்காரகத்துவம் ராஜ யோகம் 4ஆம் அதிபதி 9ல் இருப்பது. கல்விக்கெல்லாம் இப்ப நாளுக்கு உண்டான எதுக்குமே பிரச்சனை இல்லை, எல்லாமே சிறப்பு. எல்லாம் நாளுக்கு என்னென்ன 4ஆம் அதிபதி என்னென்ன தரணுமோ அத்தனை சும்மா சூப்பரா கொடுத்துருவார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கல்வியா, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. வெளிநாட்டு யோகம் கூட இருக்குது. நல்ல காரியம் நிறைய செய்வாங்க, நிறைய சொத்து சேரும், சொத்து ஃபுல்லா சேரும். லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 4ஆவது 9ல் உட்காரல, 9வது நல்லா இருக்கும், சொத்து சும்மா ஏராளமான சொத்து சேரும். ராஜயோன்னா அந்த காலம், இன்னைக்கு ராஜாவா இருக்கிற அந்த காலத்துல ராஜா. அப்படி ராஜாவை போல வாழக்கூடிய யோகத்தை தரக்கூடிய 4ஆம் கேந்திராதிபதி வீடு, வாசல், சொத்து, சுகத்தை கொடுக்கிறவர் பாக்கியஸ்தானத்துல, உயர்ந்திய பாக்கியஸ்தானத்துல 9ல் உட்காரும் போது எல்லாமே சிறப்பாக கிடைச்சது. நல்ல காரியம் நிறைய செய்வார், நிறைய செய்வார். தர்ம காரியம், தர்மத்தின் ஸ்தானம் 9. கோயில்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி 9ஆம் இடம்.
அப்போ அங்க 4வது இருக்கிறார். நல்ல ஒரு அதாவது கோயிலே கட்டுவாருங்க. கோயிலே கட்டக்கூடிய அமைப்பு 4ஆம் தேதி 9ல இருந்து தான் இருக்குது. கோயிலே இப்ப நீங்க நெறைய நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஊர்ல அவங்கவங்களே கோயில் கட்டி ஆன்மீக பணி செய்றவங்க இருக்கிறாங்க. சொந்தமா அவங்களே கோயில் கட்டி ஆன்மீக பணி செய்வாங்க. அப்படிப்பட்ட கோயில் கட்டுற அமைப்பு இருக்கும். அல்லது அந்த ஊருக்குள்ள ஏதாவது சின்ன கோயிலா இருந்துச்சுன்னு வைங்க, அந்த கோயில நல்ல முறையில எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அல்லது ஓரளவுக்கு இருக்கிற கோயில் பிரம்மாண்டமா கட்டி தரக்கூடிய அளவுக்கு யோகத்தை ஆண்டவன் அந்த 4ஆம் தேதி 9 இருக்கும்போது தருவான். லக்னாதிபதி நல்லா இருக்கும், 9வது நல்லா இருக்கும். அந்த யோகத்தை தருவார். அறப்பணிகள். இந்த சமூகத்துல மனித சமூகத்துல எதுவெல்லாம் மனிதர்களால் நற்பணிகள் என்று அங்கீகரிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட நற்பணிகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த 9ஆம் இடம் தரும். 9ஆம் இடம். கல்வி கல்வி நிறுவனங்களே நடத்துவாங்க. கல்வியில உயர்ந்த கல்வி அமைப்பு மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களே நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, அந்த எந்த அளவுக்கு நிறுவனங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக தீர்மானம். கல்வி நிறுவனங்களே நடத்துவாங்க. அப்புறம் விருதுகள் கிடைக்கும். படித்த படிப்பிற்கான அவருடைய உழைப்புக்காக, அவருடைய திறமைக்காக, அவருடைய ஆற்றல் அறிவுக்காக, அவருடைய ஞானத்திற்காக அரசாங்க விருதும் கிடைக்கும். அல்லது தனியார் அமைப்புகள் நிறைய விருது தர்றாங்க அல்லவா, அப்படி அரசாங்க அமைப்பின் மூலமாகவும் விருது கிடைக்கிற யோகம் இருக்கும். தனியார் அமைப்புகளின் மூலமாக அவர்களுடைய திறனுக்கேற்ற கல்வியினுடைய பணிக்கேற்ற விருதும் கிடைக்கும். அவருடைய அந்த கல்வி ஆற்றலுக்கேற்ற விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த 4ஆம் தேதி 9 இருக்கும்போது இருக்கு. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டா எல்லாமே இன்னைக்கு தேர்வு தான், போட்டி தான். பாரு, நீட் தேர்வு தமிழ்நாட்டுல எந்த காலத்துல நீட் தேர்வு எழுதி இந்த நாட்டில் டாக்டர் இருந்திருக்கிறாங்க. நீட் எழுதினாதவங்க தான் எத்தனையோ எங்க பாகிஸ்தான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் இங்க மருத்துவம் பார்க்குற அளவுக்கு சிறந்த மருத்துவர்கள். அன்னைக்கு நீட்டும் கிடையாது, கோட்டும் கிடையாது, மாட்டும் கிடையாது. இன்னைக்கு கொண்டு நம்முடைய தமிழர்களுடைய அந்த 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 உயரிய அமைப்பை அழிச்சு ஒழிக்கணுங்கிறது இந்த நீட்டு. இப்போ அப்போ புதுசு புதுசா ஏன் இதுக்கே இன்ஜினியரிங்கே கொண்டு வர ஐடியா இருக்குதாம, எப்படியோ தமிழர்களை ஒழிச்சு கட்டியிருந்துக்கிறதுக்காக. அப்போ இப்போ கல்வி முடிச்சுட்டா எல்லாம் தனியார் நிறுவனங்களும் தேர்வு வைக்குது. நீட்டுன்னு வருது. எல்லாம் ஒரு வங்கி தேர்வு, எத்தனையோ பணிகளுக்கு தேர்வு வைக்கிறாங்க. அரசாங்கம் தேர்வு வைக்குது. அந்த தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் இந்த 4ஆவது 9 இருந்து கிடைக்கும். கல்வி ரீதியா மிகப்பெரிய வெற்றி. கல்வியில எடுத்து வச்சா அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கும். கல்வியில பெரிய விருதுகள் வாங்கிறது, கல்வி ஆற்றலுக்காக விருது வாங்குறது, கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வுகளில் அவர்களுடைய ஜாதக வலுவுக்கேற்ப வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் மிகச் சிறப்பான வகையில் இந்த 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு கடவுள் யோகங்களை அள்ளி வழங்குவான் என்று கூறி, அடுத்த காணொளியில் 4ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.